வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம 10th ஜியாகிரஃபியில் யூனிட் 1ல் இருக்கிற இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் இந்த லெசனோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் 10th ஜியாகிரஃபி, அதை போய் பாருங்கள். நம்ம ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்போம், நல்லா புரிகிற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில். ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்துருவாங்க, ஒரு ஃபுல் கன்க்ளூஷன் கிடைக்கும். இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஹிமாலயாஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஹிமாலயாஸில் இருக்க சப்டிவிஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போன பார்ட்டில் நம்ம விட்டது கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெசர் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ்னு 3 இது இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்க்கலாம். அந்த கிரேட்டர் ஹிமாலயாஸுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி. ஓகேங்களா, இது பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லெசர் ஹிமாலயா நம்ம சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த லெசர் ஹிமாலயாவுக்கு நார்த் சைடில் இருக்குது. அதாவது லெசர் ஹிமாலயாஸுக்கு மேலே இருக்கிறது கிரேட்டர் ஹிமாலயாஸ்னு சொல்கிறோம். இதோடைய மெஷர்மெண்ட்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. எதுக்கும் இதோட ஆவரேஜ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6000 மீட்டர். அதாவது என்னென்னா, சி லெவலை விட 6000 மீட்டர் ஹையராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நிறைய லாஃப்டி பீக்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஹிமாலயாஸில் அதிகமான மலைகள் காணப்படும். ஹிமாலயாஸ்னாலே மலைகள் தான். இருக்கிறதுலே ஹையஸ்ட் பீக்கும் இந்த கிரேட்டர் பிளேன்ஸில் தான் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நோட்டபுளாக பார்த்தீங்கன்னா எது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க, மவுண்ட் எவரெஸ்ட். ஓகேங்களா, மவுண்ட் எவரெஸ்ட் 8848 மீட்ரு ஹைட்டாக இருக்குது. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நேபாளில் லொக்கேட்டாக இருக்குது. ஓகேங்களா, மவுண்ட் எவரெஸ்ட் நேபாளில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மேப்பில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க, எதுக்கும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே இருக்குது, நேபாளில் லொக்கேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிற அதுவுமே இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் இருக்குது. அதோட பேர் பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா. ஓகேங்களா, கஞ்சன்ஜுங்கா. இது 8598 மீட்டர்ஸ் ஹைட்டாக இருக்குது. இதுவும் ஒரு ஹையஸ்டான பீக் தான். இந்தியாவில் இது செகண்ட் ஹையஸ்ட் பீக். இந்தியாவில் நம்ம ஏற்கனவே என்ன தெரியும், கேட்டு மவுண்டெயின், அதுதான் ஹையஸ்ட்டு. செகண்ட் இந்த கஞ்சன்ஜுங்கா. ஓகேங்களா, இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் நடுவில் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது ஒரு கண்டினியூஸான ரேஞ்ச் மவுண்டெயின். ஓகே, மவுண்டெயின் ரேஞ்சில் கண்டினியூஸானது கிரேட் ஹிமாலயாஸ். வேற இன்னொன்று பார்ப்போம், அது நான் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கேட்கலாம், அது எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி, ஷியாச்சன், இந்த 3 தான். இந்த 3 கிளேசியர்ஸில் இருந்து தான் நம்மளுக்கு ரிவர்ஸ் எல்லாமே வருது. கங்கோத்ரியிலேருந்து கங்கா ரிவர், யமுனோத்ரியிலேருந்து யமுனா ரிவர். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பீக்ஸ் இந்த ஹிமாலயாஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். இதில் என்ன ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 14 ஹையஸ்ட் பீக் தான் இந்த உலகத்துலேயே இருக்குது. அதில் 9 நம்ம ஹிமாலயாஸில் தான் இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். 9 ஹிமாலயாஸ்லேயே இருக்குது, 14 தான் உலகத்திலே இருக்குது. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் மழை கம்மியாக பெய்யும், ஆனால் ஸ்னோ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்னோவை விட மழை அதிகமாக இருக்கும். இதுதான் இதில். நெக்ஸ்ட்டு இதோடைய ரேஞ்சஸ்லாம் சொல்லுவாங்க, 3700 to 4500 மீட்டரு. அடுத்து இதோட வித்து 80 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்ன காணப்படும், ஸ்லேட்டு, லைம்ஸ்டோனு, குவார்ட்ஸைட்டு இதெல்லாம் காணப்படும் சொல்கிறாங்க. நான் முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இதில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. இதில் இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாவில் ஷிம்லா, முசோரி, நைனிட்டா, அல்மோரா, நெக்ஸ்ட்டு முக்கியமானது டார்ஜிலிங். ஸோ இந்த மாதிரியே ஒரு ஸ்பாட் எல்லாமே இங்கே லெஸ்ஸர் ஹிமாலயாஸில் காணப்படுது. நெக்ஸ்ட் இதில் பாசஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஹிமாலயா பாசஸ்ஸு, ஹிமாலயாவில் என்னென்ன பாசஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, காரக்கோரம் பாஸு. இது எங்கே இருக்குது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். என்னடா பாஸுன்னு சொல்கிறீங்கன்னா, பாஸ்லாம் ஒன்றும் இல்லை. அது மலைப்பகுதியில் நம்மளுக்கு எப்படி ஒரு ரோடு மாதிரி இருக்கும், சுற்றி அப்படியே ரோடு போட்ட மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இதில் நேச்சுராகவே ஒரு இது மாதிரி ஒரு வேலியில் நடுவில் 2 மலைக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அது டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்திக்கிறவாங்களே. ஸோ அதுதான் பாசன்ஸ் சொல்கிறோம், புரியும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் இப்போ 2 மலைக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும், அதெல்லாம் பயன்படுத்திக்கிடுவாங்க. ஸோ அது அவங்களுடைய டிஸ்டன்ஸை குறையும், 2 மலையை தாண்டி போகிறதுக்கு ஒரே டிஸ்டன்ஸை குறைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் பாசஸ்ன்னு சொல்லுவாங்க. காரங்கோரம் பாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. அதே மாதிரியே பொம்டிலா பாஸ் அருணாச்சல் பிரதேஷில், ஷிப்கிலா பாஸ் ஹிமாச்சல் பிரதேஷில், இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவுட்டர் ஹிமாலயாஸை பற்றி பார்ப்போம். அவுட்டர் ஹிமாலயாஸுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஷிவாலிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுவும் எங்கேருந்து எங்கே பார்த்திங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அசாம் வரையுமே போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
ஹிமாலயாஸ் இந்த இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ரேஞ்ச் வந்து 1000 மீட்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சு. நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், கண்டினியூஸ் ரேஞ்ச் வந்து எது, கிரேட் ஹிமாலயாஸ். இப்போ எது டிஸ்கண்டினியூஸ் ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஷிவாலிக்ஸ் ஹிமாலயா. ஓகேங்களா, இதோட பேர் பார்த்துங்க, லெசர் ஹிமாலயாவும் இதையும் குழப்பிக்காதீங்க. இந்த ஹிமாலயா வந்து அவுட்டர் ஹிமாலயா, இது ஷிவாலிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நான் கண்டினியூஸ். ஓகேங்களா, ஒரு கண்டினியூஸ் இல்லாத ஒரு ரேஞ்சு மலைத்தொடர்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூர்வஞ்சல் ஹில்ஸு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன பார்ப்போண்டு, அது என்னென்ன பார்ப்போம் இருங்க. பூர்வஞ்சல் ஹில்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற ஹிமாலயாஸ். ஓகேங்களா, அது ஏன் எப்படி நீ சொல்கிற பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் பற்றி பார்ப்போம், ஹிமாலயாஸை பற்றி பார்ப்போம். இல்லைனா அடுத்த தேர்டு பாயிண்ட்டை பாருங்கள், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வஞ்சல் ஹில்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ இந்த பூர்வஞ்சல் ஹில்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு பேர், இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி ஈஸ்டர்ன் சைடு இருக்குது. இது வந்து இந்த ஹில் வந்து எங்கே இருக்குது, எதுக்கு நடுவில் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் நடுவில் இருக்க பார்டருக்குள்ள இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதோட இந்த ஹில்ஸ்லாம் என்னென்ன ஹில்ஸ் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நிறைய ஹில்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நான் ரீட் பண்ணுறத விட நீங்கள் பார்த்து வைக்கிறது ரொம்ப பெட்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. இப்போ தான் நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். ஹிமாலயா எதுக்கிட்ட தேவை, இன்டர்வியூவில் கொஷின் கேட்குறாங்க. இன்டர்வியூ குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க எதுக்கு ஹிமாலயா வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக்காக ஆக்ட் ஆகுது. எதுக்காகனா, அந்த மான்சூன் இருக்குல்ல, நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால் எதனால் நடக்குது, ஸோ இந்த மாதிரி மான்சூன் இதனால நடக்குது. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அந்த விண்டு வந்து நம்ம இந்தியா விட்டு போகாதபடி இந்த ஹிமாலயா வந்து பாதுகாத்துக்கணும். நார்த் இந்தியாவுக்கு அதிகமான ரெயின் கொடுக்கறது இந்த ஹிமாலயானால தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் பேரியராக ஆக்ட் ஆகுது. நேச்சுரல் பேரியர்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். இது பேரியர்னால் என்ன, ஒரு தடுப்பு சுவர். அந்த மாதிரி நேச்சுரல் பேரியர், நேச்சுரலாகவே இது நம்மளுக்கு வந்து பாதுகாக்குது. யார்கிட்ட எனிமிஸ்ட்டு வந்து சப்போஸ் சைனாக்காரை வந்து ஈஸியாக வரணும்னு நினச்சா வாய்ப்பில்லை, ஏன்னா மவுண்டன் இருக்குது. அதே மாதிரியே நம்மளுக்கு நார்த் சைடில் இருக்கவங்ககிட்ட இருந்தோ, இந்த சென்ட்ரல் ஏஷியாவில், மோஸ்ட்டாக சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து நம்மளுக்கு வந்து தாக்க முடியாது, ஏன்னா மவுண்டன் இருக்குது. ஸோ அவங்களால அதெல்லாம் ஏறி வந்து அந்த சோல்ஜர்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நேச்சுராகவே நம்மளுக்கு ஒரு பேரியராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பெரினியல் ரிவர்ஸ் வந்து வர காரணமாக இருக்கிறது வந்து ஹிமாலயன்ஸ் தான். பெரினியல் ரிவர்னால் ஒரு கண்டினியூஸான ஃப்ளோவாக இருக்கிற ரிவர், அதாவது ஆண்டுதோறும் அந்த தண்ணி வற்றாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குரிய காரணமாக இருக்கிறதும் ஹிமாலயாஸ் தான். ஏன்னா கங்கா, யமுனா, இந்த பிரம்மபுத்திரா, இண்டஸ் இதெல்லாம் வர காரணம் இது ஹிமாலயாஸ் தான். ஓகேங்களா, புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குல்ல, நார்த்தன் மவுண்டன்ஸ்னாலே டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் ஹிமாலயா போகணும் அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பில்கிரிம்ஸுக்கு, அதாவது சாமி, ஹிந்துயிசம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து டெம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, புனிதத்தலம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக நார்த் இந்தியாஸ் வந்து நிறைய பேர் போவாங்க. நார்த் இந்தியா சொல்லலை, ஸோ நார்த்தன் மவுண்டன்ஸுக்கு நிறைய பேர் போவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் அங்கே அதிகமாக இருக்கனால ரா மெட்டீரியல்ஸ் வந்து நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து மெடிசன்ஸ் அதில் நிறைய கிடைக்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோல்டு விண்டு வந்து சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து நம்ம இந்தியாவுக்கு வர்றதை தடுக்குது. ஸோ கோல்டு விண்டு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஸ்னோஃபால் வர மாதிரி அந்த மாதிரிலாம் கிளைமேட் சேஞ்ச் நடக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் நடந்தால் நம்மளுக்கு நிறைய பயோடைவர்சிட்டி வந்து மாறும், அடாப்டேஷன் மாறும். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து தாங்கிறதுக்கு ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் நார்த்தன் பிளேன்ஸ். இந்த கிரேட் நார்த்தன் பிளேன்ஸ் வந்து என்னது, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது நார்த்தன் மவுண்டெயின்ஸ் மலைகள், இப்போ பிளேன்ஸ் சமவெளிகள். ஓகேங்களா, நார்த்தன் சமவெளிகள் வடக்குலேருந்து, அதாவது அந்த மவுண்டெயினுக்கு அப்புறம் கீழே இருக்கிறது வந்து சமவெளியாக தான் இருக்கும். நம்மளுக்கு பேசிக்காக தெரியும்ல, ஒரு மலை இருந்தால் கீழே வந்து அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடம் இருக்கும்ல. ஸோ அதுதான் அந்த இது எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றி தான் அதை பார்ப்போம். டெபாசிட் ஆகுதில்ல, ரிவர்ஸ்லேருந்து டெபாசிட் ஆகுதில்ல, அது எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி பிளேன்ஸ்லாம் ஆக காரணமாக இருக்குது. ஸோ எந்த மாதிரி ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா கங்கா, பிரம்மபுத்திரா, இந்த மாதிரியெல்லாம் ரிவர்ஸ் இருக்குல்ல, இண்டஸ் ரிவர், இதெல்லாமே சேர்ந்து டெபாசிட் பண்ணி, ஸோ அது மூலயமா வர்றது தான் அந்த பிளேன்ஸ், நார்த்தன் பிளேன்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து 2400 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஓவரால் ஏரியா பார்த்திங்கன்னா 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்ரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக டைப்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பாபர் பிளேன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா,
நான் முக்கியமானதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். பாபர் பிளேன், இந்த பிளேன் வந்து ஹிமாலயன் ரிவர்னால தான் பிளேன்னா ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு சமவெளி. இந்த மாதிரி சமவெளி எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா ஏதோ ஒன்று டெபாசிட் ஆகி, அதாவது டெபாசிட்னா படிமம்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஸ்டாண்டர்டான ஒன்று வந்து எப்படி நடக்குது பார்த்திங்கன்னா, ஹிமாலயன் ரிவர் வந்து டெபாசிட் ஆகி செடிமெண்ட்ஸ் வந்து அங்கே செடிமெண்ட்ஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு படிமம் வந்து இது படர்ந்து, ஸோ அது மூலயமா நடக்கிற அந்த பிளேன் தான் இந்த பாபர் பிளேன் ஹிமாலயன் ரிவர் மூலயமா. ஓகேங்களா. இது வந்து எந்த சைடு ஒய்டராக இருக்குது பார்த்திங்கன்னா, வெஸ்டர்ன் சைடு வந்து ஒய்டராக இருக்குது, ஈஸ்டர்ன் சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கல்டிவேஷனுக்கு சூட்டபுளான லேண்டு கிடையாது, என்னது பாபர் பிளேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டராய் ட்ராக்ட். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஈரப்பதமான ரொம்ப செழிப்பான ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியா வந்து டராய் ட்ராக்ட்டு. இது பார்த்திங்கன்னா இது எதனாலனா பிரம்மபுத்திரா இருக்குல்ல, ஸோ அதிலேருந்து அந்த டெபாசிஷன் மூலயமா வந்தது தான் இந்த டெராய் ட்ராக்ட்டு. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, இந்த டெராய்னா உருது பாஷை. ஓகேங்களா. புக்கிலலாம் இல்லை, ஸோ நானாக சொல்கிறேன். டெராய் வந்து நானாக சொல்லலை, கூகுளில் வந்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். டெராய் வந்து உருது பாஷை. உருதில் என்னென்னா அது வந்து அந்த வாட்டர் ஷெட்லாம் இருக்குல்ல, அதாவது நீர்வழிப்பாதை, அதில் இருக்கிற அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த நிலம் தான் டெராய் ட்ராக்ட்னு சொல்லுவோம். ஸோ அதனால தான் அது வந்து செழிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பங்கர் பிளேன். பங்கர் பிளேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அப்லேண்ட் அலுவியல் ட்ராக்ட். ஓகேங்களா. அதாவது அலுவியல் ட்ராக்ட் வந்து ஓல்டர் அலுவியம் இதை வந்து சொல்லுவோம். ஓல்டர் அலுவியம்னா அந்த அலுவியமில் நம்ம வந்து சும்மா ஒரு கெஸ்ஸாக, ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பார்க்க போகிறோம், ஓல்டர் அலுவியம் நியூவர் அலுவியம்னு. ஓல்டர் அலுவியம்னாலே பங்கர் பிளேன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதில் வந்து என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து டார்க் கலரில் இருக்குது, நம்மளுக்கு ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, ஸோ அதனால் ஃபர்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அந்த லேண்டில், அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ணலாம். ஓகேங்களா. புரிஞ்சிருச்சா. பங்கர் பிளேன் வந்து இது தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கதர் பிளேன் பார்த்திங்கன்னா இது வந்து நியூ அலுவியம் ட்ராக்ட். இதுக்கு முன்னாடி பங்கர் பிளேன் பார்த்தோம், அது ஓல்டு அலுவியம் ட்ராக்ட். இது வந்து நியூ அலுவியம் ட்ராக்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா காதர் இல்லைனா பெட்லேண்டு சொல்லுவோம் அந்த ஏரியாவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஹை ஃபர்டைல் லேண்டு. நெக்ஸ்ட்டு டெல்டா பார்க்கலாம். டெல்டா வந்து ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்டு ஃபர்டைல் லேண்டு. இதை பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா அந்த கங்கா இது ரெண்டுமே சேருகிற ஒரு இடம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா பார்த்திங்கன்னா இது தான். கங்காவும் பிரம்மபுத்திராவும் சேர்கிறது வந்து சுந்தர்பன் டெல்டா. ஸோ இது தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெல்டா. இது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்லேண்ட் அண்டு மார்ஷி ஏரியான்னு ரெண்டு இருக்குது. அப்லேண்ட்னா என்ன, வேறு ஒன்றும் இல்லை, ட்ரை லேண்டு. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. அப்லேண்டுனா ட்ரை லேண்டு. ஸோ அந்த ட்ரை லேண்டை வந்து சார்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ஷி ஏரியா, அதாவது வெட்டானது நல்ல ஈரப்பதமான இருக்குது, அது வந்து பில்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டு டேர்மையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஃபர்தராக அந்த நார்த்தன் பிளேன்ஸ் இந்தியாவில் இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரோம். பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் பிளேன் கொண்டு வருவோம், பஞ்சாப் ஹரியானா கொண்டு வருவோம், கங்கா கொண்டு வருவோம், பிரம்மபுத்திரா, இந்த 4 கொண்டு வருவோம். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ராஜஸ்தான் பிளேனை பார்க்கலாம். ராஜஸ்தான் பிளேன் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ரேஞ்சுன்னு ஒன்று ரேஞ்ச் இருக்கும். ஆரவல்லி ரேஞ்சுனா என்ன, ரேஞ்சுனா ஏற்கனவே சொல்லிட்டு ஒரு மலைத்தொடர். அந்த மலைத்தொடர் வந்து ஆரவல்லி ரேஞ்சு. அதுலேருந்து வெஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ராஜஸ்தான் பிளேன் இருக்கும். அந்த ராஜஸ்தான் ஸ்டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ராஜஸ்தான் பிளேனு. ஓகேங்களா. அந்த ராஜஸ்தான் பிளேன் வந்து எங்கே இருக்கும், ஆரவல்லிக்கு வெஸ்ட் சைடில் இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே அந்த வீடியோவில் 3 டாட் மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்பீடில் வந்து கம்மியாக வைங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஸ்பீடை வந்து நார்மலில் இருக்கும், அதை வந்து 0.5 இந்த மாதிரி வைங்க. கொஞ்சம் ஸ்லோவாக கேளுங்க, நல்லா புரியும். ஓகேங்களா. ஸ்லோவாக கேட்டாலும் புரிஞ்சுக்கணும், புரிகிறது தான் மேட்ரு. நெக்ஸ்ட் இதோடைய ஏரியா வந்து எவ்வளோ இருக்கும், 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்குது. இது வந்து எப்படி எல்லாமே நான் சொல்லிட்டோம். ஒரு பிளேன் வந்து எப்படி ஒரு சமவெளி க்ரியேட் ஆகுதுன்னா ஏதோ வந்து ஒரு டெபாசிட் ஆகி அந்த சமவெளி வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரிவர் லூனி அண்டு வேனிஷ்டு ரிவர் சரஸ்வதி, இந்த 2 ரிவர் தான் டெபாசிட் ஆகி இந்த பிளேன் க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய சால்ட் லேக் வந்து இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சாம்பார் சால்ட் லேக்கு. இது வந்து ஜெய்ப்பூர் பக்கத்தில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தார் டெசர்ட் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஸோ தார் டெசர்ட் வந்து கிரேட் இண்டியன் டெசர்ட்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ராஜஸ்தான் சைடு தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் 3ல் 2 மடங்கு வந்து இது தான்
ஆக்குப்பை பண்ணுது இந்த தார் டெசர்ட்டு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டு. இங்கே பாருங்களேன், தார் டெசர்ட் வந்து 7th லார்ஜஸ்ட் டெசர்ட்டு. ஸோ அதுலேயும் 7, இதுலேயும் 7. 7 இஸ் த லக்கியஸ்ட் நம்பர். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டெசர்ட் அண்டு செமி டெசர்ட் ரீஜன் 2 டெசர்ட்டு பிரிக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? மருஸ்தலின்னு ஆக்சுவல் டெசர்ட் ரீஜனுக்கு கொடுக்குறோம், பங்கர்னு வந்து செமி டெசர்ட் ரீஜனுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா, புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் இதை பார்க்கலாம். பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வந்து நம்ம வந்து நார்த் சென்டர் பிளெயின்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து கொடுக்கல, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பஞ்சாப் ஹரியானா பிளெயின் வந்து நார்த் சென்டர் பிளெயின்னு சொல்லுவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்லாம் கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை, எனக்கு தெரியும். அதில் வந்து 80% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. வெறும் 20% அதுவும் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறவங்க மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க போல். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இவ்வளோ நடத்துகிறேன், எஃபோர்ட் போடுறேன், அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பஞ்சாப் ஹரியானா பிளேன் பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ ஏரியா பார்த்தீங்கன்னா 1.7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்ரு. இது வந்து எதோடைய டெப்போசிஷனால் பார்த்தீங்கன்னா ரிவர் சுட்லீச், பிஎஸ் அண்ட் ரவி, இந்த 3ஓடைய டெப்போசிஷன் தான். ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டரை டிவைட் பண்ணோம். எந்தெந்த இதை டோப்னா வேறு ஒன்றும் இல்லை, 2 ரிவர் இருக்குது, அதுக்கு நடுவில் ஒரு பாதை இருக்கும், ஒரு வரப்பு, ஒரு நல்ல உங்களுக்கு ஈஸியாக போகணுன்னா ஒரு வரப்பு, அதுக்கு 2 சைடு வந்து தண்ணி போகிற மாதிரி. ஸோ அது மாதிரி தான் ஒரு 2 சி இல்லைனா 2 ரிவர் நடுவில் வந்து கேப் இருக்கும், ஒரு லேண்ட் மாஸு, அதுதான் அது. அந்த மாதிரி பண்ணுறது வந்து அந்த பஞ்சாப் ஹரியானா பிளேன் பண்ணோம். எதை பார்த்தீங்கன்னா யமுனாவையும் கங்காவையும் இந்த மாதிரியே பிரிச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கங்கா பிளேன், இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் பிளேன். ஓகேங்களா, இந்தியாவில் வந்து லார்ஜஸ்ட் பிளேன் பார்த்தீங்கன்னா இந்த கங்கா பிளேன் தான். இது வந்து கேஞ்சட்டிக் பிளேன், இண்டோ கேஞ்சட்டிக் பிளேன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர் கங்காஸு எதோடைய ட்ரிபியூட்ரிஸ்னால் அது கிளை நதிகள்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, லார்ஜஸ்ட் பிளேன் ஆஃப் இந்தியா வந்து கங்கா பிளேனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பிளேனை பார்த்தீங்கன்னா இது வந்து அசாம் சைடு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து டெப்பாசிஷன் ஆஃப் பிரம்மபுத்திரா, இதுக்கு முன்னாடி கங்கா டெப்பாசிஷன் ஆகி கங்கா பிளேனு, பிரம்மபுத்திரா ரிவர் வந்து டெப்பாசிட் ஆகி பிரம்மபுத்திரா பிளேன் வந்து இதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அலுவியல் இதாக இருக்குது, மார்ஷி வெட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அக்ரிகல்ச்சருக்கு நல்லதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெனின்சுலார் பிளேட்டிவ்ஸ். ஸோ இன்ன வரையும் நம்ம என்ன பார்த்தோம்? மவுண்டைன் பார்த்தோம், அடுத்து என்ன பார்த்தோம்? பிளேன்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? பிளேட்டிவ்ஸ் பார்க்க போகிறோம். பிளேட்டிவ்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன், கன்ஃபார்ம் போட்டுருவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 10th ஜியோகிராஃபி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்திருக்கும், அதை போய் பாருங்கள். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருப்பேன், ஸோ அதுலேயும் போய் பார்த்துக்கோங்க, அதில் லிங்க் இருக்கும். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், பார்ட் 3 வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. இல்லைனா நம்ம சேனலை பேரை சர்ச் பண்ணாலே வந்துடும். அதில் வந்து பிளேட்டிவ்ஸை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஒரே இதை இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு. அவ்வளோதான். தேங்க்யூ.